நம்ம நாட்டிலேயே மிகப்பெரிய பிரச்சனை என்னவா இருக்கும் அப்படின்னா குழந்தையின்மை தான். ஒரு திருமணம் ஆன உடனே ரொம்ப எதிர்பார்ப்பாக வந்து சந்தோஷமாக 2 பேரையும் அனுப்பி வைப்பாங்க. அந்த சந்தோஷம், அந்த வரவேற்பு எல்லாமே எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, அந்த பெண் வந்து ஒரு குழந்தைய கொடுத்ததுக்கப்புறம் எல்லாமே அழகாக வந்து சந்தோஷமாக அது தொடர்ந்துட்டு இருக்கும். ஆனால் அதுவே அந்த 1 வருஷமோ 2 வருஷமோ வந்து தள்ளி போக போக என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம மாமியார் முகத்தில் வந்து ஒரு டெரரிசம் ஆரம்பித்து, அது மாமியார்லேருந்து ஆரம்பித்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டேருந்து ஆரம்பித்து உறவினர்கள் கிட்டலாம் ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு விதமான ஒரு ஒதுக்குதல். அவளை வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக இருக்கட்டும், கெட்ட விஷயத்துக்காக இருக்கட்டும், அவளை வந்து ஒதுக்கியே வச்சுருப்பாங்க. அதுக்கு ஒரு பெட்ட பேர் வேறு வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மலடி. நீ வந்து ராசி இல்லை, உனக்கு தான் அதுக்கெல்லாம் குடிப்பினை இல்லை அப்படின்லாம் சொல்லி ஏகப்பட்ட விஷயத்துல இருந்து இந்த பெண்களை வந்து இப்படி தள்ளி வைக்கிறதுனால அவங்கள பார்த்தால பாவப்பட்ட ஜென்மமாக தெரியும். டாக்டர், இந்த குழந்தையின்மை பிரச்சனையில் ஆண்கள் பற்றி எவ்வளோ பாதிப்பு ஏற்படுது அப்படின்றத நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க. பெண்களுக்கு எந்த விதமான பாதிப்புகள் இருக்கு? பெண்களை பொறுத்தவரையில் பாதிப்பு, மிகப்பெரிய பாதிப்புங்க பெண்களுக்கு எப்படி இருந்து பார்த்தீங்கன்னா மாதவிடாய் கோளாறு. நான் ஏற்கனவே சொல்லிட்டு வரேன், ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சொல்லிட்டு வரேன். ஒரு பெண்ணை பெற்ற தாய் தகப்பனுக்கு ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன். தான் பெண்ணை ஏஜ் அட்டன் பண்ண பிறகு இந்த மாதந்தோறும் வரட மாதவிடாய் ஒழுங்கா வருதா, மென்சஸ் ஒழுங்கா வருதா, வெள்ளைப்படுதல் இருக்குதான்னு கேட்டு தெரிஞ்சு அதுக்கான சிகிச்சையை மேரேஜுக்கு முன்னாடியே கொடுத்துருங்க. நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சொல்லிட்டு தான் இருக்கேன். அது இன்னொரு வீட்டில் போய் வாழ போகணுங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கணும். ஒரு பெண்ணுக்கு நோய் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிற ஒரே வழி அதுதான். மென்சஸ் ப்ராப்ளம் இருந்தால் அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இந்த பெண்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு டீட்டெயில் நான் அப்புறமா சொல்றேன். பெண்களை பொறுத்தவரைக்கும் மாதவிடாய் பிரச்சனை தெரிஞ்சோ வெள்ளைப்படுதலுக்குள்ள தெரிஞ்சுக்கோ நான் சொல்லிட்டேன். பிசிஓடிங்கிற வகையான ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதாவது ஓவரிஸ்ல, அதாவது கருப்பையில ஓவரிஸ்ல ஒரு பிசிஓடிங்கிற ஒரு வகையான கட்டி ஏற்படும், நீர்த்துளி கட்டிகள். அது மாதிரி இன்னும் கருப்பையில பார்த்தீங்கன்னா ஃபைப்ராய்டுங்கிற ஒரு வகையான கட்டி ஏற்படும். ஃபைப்ராய்டுங்கிற ஒரு வகையான கட்டி ஏற்படும். அது இன்டர்னல் இருக்கும், எக்ஸ்டர்னல் இருக்கும். இதுவும் ஒரு வகையான பாதை. இன்னும் சிலருக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் அந்த மென்சஸ் தடைப்படும். அதுவும் ஆரம்ப ஸ்டேஜ்ல வந்து அவங்க சிகிச்சை எடுக்கும். இதுவும் ஒரு காரணம், குழந்தை இல்லாம போறது ஒரு காரணம். இன்னும் சில பெண்களுக்கு பார்த்தா ஃபெலோபியன் டியூப், நான் டீட்டெயில் அப்போ சொல்றேன். ஃபெலோபியன் டியூப்ல பார்த்தீங்கன்னா அடைப்புகள் ஏற்படும். அந்த ஃபெலோபியன் டியூப்ல ஏற்பட அடைப்பும் ஒரு காரணமாக தாய்மடையாமல் இருப்பதற்கு ஒரு காரணமாக. இன்னும் சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ். ஹார்மோன் சொல்லும்போது என்னென்ன ஹார்மோன் அப்படி என்ன இருக்கு, நாங்கள் நல்லா தான் திடகாத்தமா சாப்பிட்றோம், ஏன் எங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் பண்ணி நீங்க கேட்கலாம். பெண்களை பார்த்தா எண்ணற்ற ஹார்மோன். ஒரு குழந்தையை உருவாக்குவது முதல் அந்த குழந்தையை முதிர்ச்சியடைஞ்சு வளர்ச்சி அடைகிற வரை அந்த 9 மாச காலகட்டத்தில் பல வகைப்பட்ட ஹார்மோன், LH, FSH, புரோலாக்டின், ஈஸ்ட்ரோடைன், ப்ரொஜெஸ்டரான், டெஸ்டோஸ்டிரோன்ங்கிற ஏகப்பட்ட ஹார்மோன் இருக்குது. இந்த ஹார்மோன்கள் ஏதாவது டிஃபிஷியன்சி ஏற்பட்டால் மட்டும்தான் ஒரு பெண்ணோட பிரச்சனை வர முடியும். இதுவும் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பார்த்தா நிச்சயமா குணப்படுத்த முடியும். குணப்படுத்த முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கர்ப்பப்பை ஃபைப்ராய்டுங்கிற ஒரு வகையான கட்டி வரும். ஓவரிஸ், அதாவது கருமுட்டை இருக்கிற பகுதியில் வந்து பிசிஓடிங்கிற ஒரு வகையான நீர்த்துளி கட்டிகள் வரும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படும், தைராய்டு ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் பெண்களுக்கு ஏற்படுற பிரச்சனை. இது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மாதவிடாயில தெரிஞ்சுப்போம். ஒரு பெண்ணுக்கு மாதந்தோறும் அவருடைய மென்சஸ் 28 முதல் 30 நாட்களுக்குள் வந்தால் அந்த பெண் நார்மலா இருக்க அர்த்தம். முன்ன பின்ன 2 நாட்கள் போகலாம். அதையும் தாண்டி போறதால அந்த பெண்ணுக்கு நோய் இருக்காது. அதான் மென்சஸ் வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா 2 நாளைக்கு முன்னாடி வெளிப்படுத்தல் இருக்கலாம், 3 நாளைக்கு முன்னாடி வெளிப்படுத்தல் இருக்கலாம். மென்சஸ் வந்த காலகட்டத்துக்கு அப்புறமும் வெளிப்படுத்தல் தான் அந்த பெண் நோயில் இருக்கான்னு அர்த்தம். வெளிப்படுத்தலே பார்த்தீங்கன்னா பல விதமான டைப் இருக்கும். சிலவங்களுக்கு கையில் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், இன்னொரு சிலவங்களுக்கு வெளிப்படுத்தல் ரத்தங்கள் கலந்து வரும். இதெல்லாம் அந்த பெண்ணை கேட்டு தெரிஞ்சுக்கணும், பெற்றவங்க தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த பெண்ணுக்கு அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்காது. இந்த காலகட்டத்தில் குழந்தைங்க என்ன 10 வயசுல இருந்தே ஏஜ் அட்டன் பண்ண அந்த பெண்ணுக்கு என்ன மெச்சூரிட்டி இருக்குன்னு பெற்றவங்க தான் கேட்டு தெரிஞ்சு அதை ஆரம்ப ஸ்டேஜ்ல அந்த சிகிச்சை எடுத்தோம்னு ஒரு கரெக்ட் பண்ணி கொடுக்கும். மாதவிடாய் ப்ராப்ளம் வெள்ளைப்படுதல் அது ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பார்த்தா நோய் நொடி இல்லாமல் அந்த பெண் இன்னொரு வீட்டுக்கு நல்லபடி குடும்பம் நடத்தலாம். நல்ல ஒரு ஆரோக்கியமான குழந்தை பெண்ணுக்கு தகுதியானவளே இருப்பாள். இதுதான் பெண்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை. ஃபெலோபியன் டியூப் பிளாக், அதாவது இந்த கருக்குழாய் அடைப்பு. ஒரு பெண் வந்து தாய்மை அடையாமைக்கு இதுதான் வந்து ஒரு மேஜர் காஸா இருக்குன்னு சொல்றாங்க. இதை பத்தியான எக்ஸ்பிளனேஷன் சொல்லுங்க டாக்டர். அதாவது ஃபெலோபியன் டியூப் பிளாக்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கருக்குழாயில எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சினைப்பையையும் கருப்பையும் இணைக்கிற போது தான் ஃபெலோபியன் டியூப்ங்கிற கருக்குழாய். இது பார்த்தீங்கன்னா 2 சைட்லையும் 2 பக்கம், அதாவது சினைப்பைக்கு 2 சினைப்பை இருக்குது, அதுல இருந்து தொடங்கி கர்ப்பப்பை வரைக்கும் 2 சைட்லயும் 2 பக்கமும் லெஃப்ட் ரைட் 2 சைட்லயும் அமையப்பெற்ற ஒண்ணு. இது 12 சென்டிமீட்டர் நீளம் உள்ளது.
அதாவது சினைப்பையில் வந்து கருமுட்டையானது முதிர்ச்சி அடைந்து வெடித்து இந்த கருக்குழாயில வந்துதான் அந்த ஒரு ஆணோட வீரியம் உள்ள விந்தணுக்கள் உட்கொண்டு கருவாகுது. அதன் பின் தான் மூவை கர்ப்பப்பைக்கு இந்த கரு வந்து சேருது. இந்த கருக்குழாயோட வேலை இதுதான். இது நார்மலா ஒரு பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மெனோபாஸ் அதாவது மென்சஸ் டைம்ல ஒரு நாள் ஒரு மென்சஸ் சைக்கிளுக்கு லெஃப்ட் சைட்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா அடுத்த மாதம் வந்து ரைட் சைட்ல அந்த ஓவலேஷன் நடக்கும். ஆனா கருக்குழாய் பாதிப்புங்கிறது ஒரு பெரிய மேஜர் பாதிப்பா இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு ஒரு மாசம் ஒரு சைட்லயும் ஒரு மாசம் இன்னொரு சைட்ல ஓவலேஷன் ஆவாங்க. அந்த நாள் டூரேஷன் தான் அதிகமாக தாய்மடைவது. ஏன்னா இப்ப 2 பக்கம் அடைப்பு இருந்தால் தான் ப்ராப்ளம். 2 பக்கம் அடைப்புனா அதை ட்ரீட்மெண்ட் முடிஞ்சாதான் பண்ண முடியுங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு. இப்போ ஒரு பக்கம் அடைப்புனா மறுபக்கம் கண்டிப்பா ஓப்பனா இருக்கும். அதுல ஒரு அடுத்த மாசம் ஓவலேஷன் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு உண்டு. ஆனால் ஒருவேளை நம்ம கருக்குழாய் அடைச்சு போச்சு நமக்கு இனி குழந்தையே இருக்காதோ ரிமூவ் பண்ண கண்டிஷன் தான் இருக்குமோன்னு யாராவது சொன்னா நம்ப வேண்டாம். ஏன்னா சில கருக்குழாய் அடைப்புனா நிறைய பேர் பயந்துட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை நமக்கு இனி குழந்தை இருக்காதோ பயம் வேண்டாம். கருக்குழாய் ஒரு முறை ஒரு சைட்ல ஓவலேஷன் மறுமுறை மறு சைட்ல ஓவலேஷன் ஆகும். 2 சைடும் அடைப்பு இருந்தால் மட்டும் உடனே ஒரு டாக்டர் அன்னைக்கு அதுக்கு தக்க மருத்துவ உடனே எடுக்கிறது நல்லது. ஏன் அது மட்டும் இன்னொன்று கருக்குழாய் அடைப்பு ஏன் இருக்கக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை கரு முதிர்ச்சியடைந்து அந்த அடைப்புள்ள ஓவலேஷன் நடந்து அந்த அடைப்புள்ள பகுதியில் வந்து கருவாய்க்குன்னு வச்சுங்க, அந்த கரு ரொம்ப டேஞ்சரானது. ஏன்னா அது கர்ப்பப்பைக்கு போக முடியாம அது வந்து அந்த கருக்குழாய் வெடிக்கிற ஆபத்து இருக்கு. ஆனாலும் கருக்குழாய் அடைப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் பயப்படுற ஒண்ணுமே இல்லை. அதாவது மூலிகை மருத்துவத்தை முடியாதுங்கிற எதுவுமே கிடையாது. அடைப்பு பொறுத்திருக்கு எந்த மாதிரி அடைப்போ அதுதான் டூரேஷன் ஆகும். இப்ப சிலவங்களுக்கு கார்னல் அடைப்பு இருக்கு. ஏன்னா உடனே அதை ரிமூவ் பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கும். அதுக்கு தக்க டூரேஷன் ஆகும். பெரும்பாலும் கருக்குழாய் அடைப்பு ஒரு நார்மலா பெண்ணுக்கு வச்சுக்கலாம் மூலிகை மருத்துவத்தை பொறுத்தவரை 7 முதல் 9 மாதங்கள் வரை ஆகும். ஆனா அதுக்கு பொறுமை காக்கணும். இப்ப நீங்க அளவுல பண்ணா ரிமூவ் பண்ணு சொல்லிடுவாங்க. இதை கிளியர் பண்ண முடியாது, லேப்ரோஸ்கோபி பண்ணா அது எடுக்க வேண்டியதா இருக்கும் கூட சொல்லிடுவாங்க. ஆனா மூலிகை மருத்துவத்தை பொறுத்தவரையில் 100% குணப்படுத்த முடியும். கடவுள் எதுவும் தெரியல. சினைப்பையே 2ஆ படுத்தான், கருக்குழாய் 2ஆ படுத்தான். ஏன்னா அதுலதான் அதிக பாதிப்பு வரும். ஆனா ஏதாவது ஒன்னாவது யூஸ் ஆகட்டுமேங்கிறதால 2 படைத்திருப்பான்னு நினைக்கிறேன். அதனால பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கருக்குழாய் அடைப்பா உடனே இந்த சீரியஸ் எடுத்து உடனே அறுவை சிகிச்சை பண்ணாதீங்க. நிச்சயமா மூலிகை மருத்துவம் முடியும் அப்படின்னு நானே சொல்லிடுவேன். எனக்கு யாரும் ஏமாத்துற பழக்கம் கிடையாது. ஓப்பனாக சொல்ல முடியாத பட்சம் இருக்குது, நீங்க உடனே ஆபரேஷன் பண்ணுங்க, லேப்ரோஸ்கோபி பண்ணுங்க நானே சொல்லிடுவேன். நான் எழுத்தடிக்க பழக்கம் கிடையாது. அதனால மூலிகை மருத்துவம் முடியாதுங்கிற எதுவுமே இல்லை. நீங்க ஆரம்ப ஸ்டேஜ்ல வந்து லேட் பண்ணாதீங்க. ஏன்னா அது ஒரு பிரச்சனை வருது, அது ஆரம்ப ஸ்டேஜ்ல பார்த்து ரொம்ப நல்லது. இது எப்படி ஏற்படுது பார்த்தீங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ். சிலவங்க ஹார்மோன் பிரச்சனையில வரும், சிலவங்க வைரஸ் தொற்று கிருமிகளா வரும், சில வெள்ளைப்படுத்த அதிகமாக இருந்தாலும் அப்படிப்பட்டவங்களுக்கும் வரக்கூடாது. அதனால இப்படி வெள்ளைப்படுத்தணும்னா முதல் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பார்த்துங்க. இப்படி தொற்று ப்ராப்ளம் இருந்தாலும் முதல்ல அந்த டாக்டர் பார்த்து நல்ல சிகிச்சை எடுத்துங்க. நான் தான் பெரிய டாக்டர் நான் சொல்ல வரல, என்னை விட தலை சிறந்த டாக்டர் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க தேர்ந்தெடுக்க டாக்டர் தகுதியானவராக பார்த்து கண்டிப்பா மூலிகை மருத்துவ சிகிச்சை எடுத்தீங்கன்னா 100% வந்து வெளியேறலாம். நான் அதாவது குழந்தைமைங்கிற பிரச்சனைக்கு 100% உத்தரவாதம் கொடுத்த சிகிச்சை என்ன முடியும்னு எடுத்து முடியல முதல்ல சொல்லிடுவேன். 10 குழந்தை எடுங்கன்னு சொல்லிடுவேன், எடுத்தடிக்க மாட்டேன். இந்த ஃபெலமென்ட்ரி பிளாக்ங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. 100% சரி பண்ணக்கூடியவை ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வரும். லேட் பண்ண டூரேஷன் அதிகமாகும் முடியாதுங்கிறது எதுவுமே ஆரம்ப ஸ்டேஜ்ல சிகிச்சை. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு இருக்குன்றது வந்து நீங்க வந்து எப்படி கண்டறிறீங்க அண்ட் அதுக்கான வந்து தீர்வு என்ன? ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஒருத்தருக்கு தான் அவசியம் இல்லை. ஆண்களுக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, பெண்களுக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப பெண்களை பொறுத்தவரையில் பாத்தீங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உடம்பில் ஏகப்பட்ட ஹார்மோன்ஸ் இருக்கு. அதாவது ஒரு பெண் தாய்மடைக்கு தேவையான ஹார்மோன்கள் எண்ணற்ற வகையான இருக்கு. அதாவது ஒரு பெண்ணுக்கு முக்கியமா இருக்கு மென்சஸ் சம்பந்தப்பட்ட ஹார்மோன்னா தைராய்டு முக்கிய பங்கு வகிக்குது. தைராய்டு ஹார்மோன்ஸ் முன்ன பின்ன இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு தாய்மடைவது தொடர்ந்து இருக்கு. இன்னும் சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்ஹெச், எஃப்எஸ்ஹெச், ப்ரோலாக்டின், ஈஸ்ட்ரோடல் அப்படி பல வகைப்பட்ட ஹார்மோன் இருக்குது. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ நாகரிக காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோட ரத்தத்தின் அதாவது ஒரு நோயாளியோட ரத்தத்தில் ஒரு சொட்டு மாதிரி எடுத்து கொடுத்தாலே அவங்களோட ஜாதகமா வந்துருது. அவங்க என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, எந்த ஹார்மோன் டிஃபிஷியன்சி இருக்குதுங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்படி இருக்கும்போது நமக்கு இப்போ அது ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம், ஸ்கேன் எடுத்து தேவைப்பட்ட ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ கர்ப்பப்பை வளர்ச்சி இல்லையா, என்ன மாதிரி பிரச்சனை இருக்கிறத ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தா தெரிஞ்சுக்கணும். அல்ட்ராசவுண்டுங்கிறது ஒன்று எடுத்து பார்த்தா கர்ப்பப்பை வளர்ச்சி இருக்கா இல்லைன்னு பார்த்துக்கலாம். இப்போ ஓவரிஸ்ல ஏதாவது பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஓவரிஸும் ஸ்கேன்ல தெரிஞ்சு போதும்.
வளர்ச்சியடைஞ்சு அடைஞ்சிருந்தா இல்லையாங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ பெலபின் டியூப் பிளாக் இருக்கும், அதுக்கு HSC டியூப், அந்த டியூபல் பெட்டன்ஸ் டெஸ்ட் ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது இதில் அடைப்பு இருக்குது, எந்த பகுதியில் அடைப்பு இருக்குது, எங்கே அடைப்பு இருக்கிறதே தெரிஞ்சுக்கலாம். இப்படி இப்போ 4 காலத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் சால்வ் பண்ண முடியும். ஆனால் ஒரு டாக்டர் தெரிஞ்சுக்கணும் மெயினாக தான். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணாக்கி மூலிகை மருத்துவம்னு சுற்றுறாங்க, அவங்களுக்கு ரிப்போர்ட்டே பார்க்க தெரியுமா எனக்கு டவுட் ஆகும். என்ன டெஸ்ட் எடுக்கணும்னு தெரியும். ஒரு நார்மலாக ஒரு ஆளு ஹீமோகுளோபின் லெவல் எவ்வளோ இருக்குன்னு கூட தெரியுமா? ஹீமோகுளோபின் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் ஆகுதுன்னு தெரியாது. ஒரு பெண்ணுக்கு ஹீமோகுளோபின் லெவல் குறைஞ்சா என்ன ஆகும்? ரத்த சோகைங்கிற கண்டிஷன் வரும். ரத்த சோகை இருந்தால் என்ன ஆகும்? அதான் எனிமிக் கண்டிஷன் ஒரு பெண் இருக்குன்னா செயல்படவே முடியாது. இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க தான் முடியும், தெரிஞ்சுக்கணும். பிளேட்லெட் கவுண்ட் இருக்குது, அதை பார்க்கணும். எந்த அளவில் இவங்களுக்கு WBC கவுண்ட் என்ன மாதிரி இருக்குது, RBC கவுண்ட் என்ன மாதிரி இருக்குது. அதாவது வெள்ளை அணுக்கள் சிவப்பணுக்கள் 2 வகையான அணுக்கள் இருக்குது, WBC RBC இருக்குது. அது எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்க்கணும். இதெல்லாம் ஹார்மோன் பிரச்சனைகள். அது மெயின் ப்ராப்ளம் தைராய்டு. தைராய்டு ஒரு பிள்ளைக்கு ஒரு பெண்ணுக்கு இருந்தால் மென்சஸ் தடைப்படும், கருமுட்டை வளர்ச்சி அடையாது. தைராய்டு என்ன பண்ணாங்க, அலோபதி மெடிசன் லைஃப் லாங் மருந்து எடுக்கிறாங்க. எல்பிராசன் ஒரு டேப்லெட் கொடுக்குறாங்க, லைஃப் லாங் அதை எடுத்துட்டு தான் இருக்கணும், இதான் உங்களுக்கு தீர்வுங்கிற மாதிரி ஒரு முடிவு சொல்லிடுறாங்க. ஆனால் மூலிகை மருத்துவத்தை பொறுத்தவரை அதிகபட்சம் 6 months to 9 months மருந்து எடுத்தால் போகும், தைராய்டு சாகும். இந்த ஹார்மோன் சொல்ல ஏற்கனவே LH, FSH, ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், டெஸ்டோஸ்டெரான் அப்படி ஏகப்பட்ட ஹார்மோன் இருக்கு. இதுவும் பரிசோதனை பண்ணி பார்த்தால் தெரிஞ்சுக்கும். அளவுக்கு அதிகம் மருந்து கொடுத்து குறைக்கணும், பேலன்ஸ் பண்ணணும். இம்பேலன்ஸா இருக்கா பேலன்ஸ் பண்ணி தான் முறை. இது தெரியாம இப்ப நிறைய பேர் என்ன பண்ணா, குழந்தையிலேயே என்கிட்ட வா, ஏதோ ரெடிமேடா குழந்தை கொடுத்த மாதிரி மருந்து இருக்கு, ஆல்ரெடி A பிரிவு B பிரிவு செலக்ட் பண்ணி வச்சிருக்கான், போன உடனே உங்க கையில கொடுக்குறேன், நீங்க வாங்கிட்டு போட்டு போயிருங்க. என்கிட்ட பேஷண்ட் ஃபோன் பண்ணி கேட்கறாங்க, சார் குழந்தையில எவ்வளவு செலவாகும்? யோசித்து பாருங்க, குழந்தையிலேயே எவ்வளவு ஆகும் சார் சொன்னீங்கன்னா வரும்போது எடுத்து வர வாய்ப்பா இருக்கும். எப்படி சொல்ல முடியும்? நான் நிகழ்ச்சி ஃபுல்லா பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஆண்களே பொறுத்தவரை சிமெண்ட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். சிலவங்களுக்கு ஹைட்ரோசல் வெரிகோசல் பிரச்சனை, டெஸ்டிஸ் டாப்லர்ங்கிற ஒரு ஸ்கேன் உண்டு, அந்த ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் எந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு. பெண்களை பொறுத்தவரை ஹீமோகுளோபின் லெவல் எந்த லெவலில் இருக்குன்னு பார்க்கணும், ஹார்மோன் எந்தெந்த பிரச்சனை இருக்குன்னு பார்க்கணும், ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். பெல்விக் ஸ்டடின்னு ஒன்று இருக்குது, அதில் இந்த கர்ப்பப்பைட் இருக்கு, ஓவரிஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். ஃபாலிகுலர் ஸ்டடின்னு ஒன்று இருக்குது, அது மென்சஸ் 8ஆம் நாள் எடுத்து பார்ப்போம். அது கருமுட்டை வெடிக்கிற காலகட்டம் வரைக்கும் பார்ப்போம். என்னைக்கு வெடிக்குது, 14ஆம் நாள் வெடிக்குதுன்னு பார்ப்போம். 14ஆம் நாள் வெடிக்கலையா, அதை என்ன பண்ணுவோம்னாக்கி அது வெடிக்கிறதுக்கு மருந்து கொடுக்கும். சிலவங்களுக்கு 21ஆம் நாள் வெடிக்கும், சிலவங்க முன்னாடியே வெடிச்சிருக்கு, நம்மளுக்கு 12ஆம் நாளே வெடிச்சிடும். அதுக்கு ஆல்டர்னேட் பண்ணி தான், ஏன்னா முன்னாடியே வெடிச்சுன்னா அந்த குழந்தை உருவானா கூட அது போதிய வளர்ச்சி இல்லாமல். ஒரு முறையாக பெண்ணுக்கு கருமுட்டை வெடிக்க வேண்டியது 28 நாள் பாதி, 14ஆம் நாள் வெடிக்கணும். இது எத்தனை டாக்டர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க சொல்லுவாங்க. நிறைய பேர் தாம்பத்திய உறவு வச்சுக்கிறீங்க, குழந்தை ஆகலைங்கிறீங்க, ஒரு முறையான தாம்பத்திய உறவு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. என்னைக்கு தாம்பத்திய உறவு உங்களுக்கு முக்கியமா ஈடுபடணுங்கிறது அந்த இது கூட தெரியாம நிறைய பேர் இருக்கு. அதுக்குதான் கவுன்சிலிங்கிறது. ஒரு முறை டாக்டர்கிட்ட ஆலோசனை பண்ணுங்க. போகும்போதே பணத்தை எடுத்துட்டு போகணும் அவசியமே கிடையாது. அவர் சொல்றது உங்களுக்கு திருப்தியா இருந்தா மட்டும் சிகிச்சை தான் என்னோட கருத்து. ஹார்மோன் பிரச்சனைங்கிறது பெரிய பிரச்சனை கிடையாது. டெஸ்ட் இப்ப நவீன காலத்துல எடுத்து பார்த்துக்கலாம், எடுத்து பார்த்து தக்க சிகிச்சை எடுத்தா 100% விடுபட்டு குழந்தை பாக்கியம் நிச்சயம் அடையும். ஹார்மோன் குறைபாடுங்கிறது உண்மையிலே தாய்மையடைகளை ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு பெண் தாய்மை அடையாமல் போறதுக்கு டெஃபிஷியன்சி, அதாவது இம்பேலன்ஸ் காரணமும் ஒரு காரணமா சொல்லலாம். அதனால ஆரம்ப சிகிச்சையை பார்த்து தக்க சிகிச்சை தான் நிச்சயமா இதுல விடுபடும். டாக்டர், இது வரைக்கும் ஏகப்பட்ட டாக்டர்ஸ் கிட்ட நாங்கள் இந்த பற்றியான கொஸ்டின்ஸை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இவ்வளோ தெளிவாக என்ன சொல்கிறது, ஒரு கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் யாருமே கொடுத்ததில்ல. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க ஏகப்பட்ட வியூவர்ஸ் இருப்பாங்க, அதில் குழந்தையின்மையால் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? நிச்சயமா சொல்லணும். அதாவது நோயாளிகளுக்கு சொல்றதை விட, இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட தம்பதிகளுக்கு சொல்றதை விட அவங்களை பெற்றவங்களுக்கு தான் சொல்லணும். ரொம்ப இப்போ நிறைய பேர் என்ன பண்ணீங்க, பெண் வயசுக்கு வந்துருச்சா 1 வருஷத்துல 2 வருஷத்துல கல்யாணத்தை பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களே ஒழிய, அந்த பெண் இன்னொரு வீட்டில் போய் வாழணுங்கிறத நீங்க மறந்துடுறீங்க. நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சொல்றது இதுதான். தான் பெண்ணுக்கு மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி அந்த பெண்ணுக்கு மாதந்தோறும் ஒரு மென்சஸான ஒழுங்கா, அதாவது 28 நாளைக்குள்ள கரெக்டா வருதா, ஒருவேளை 1 நாள் 2 நாள் முன்ன பின்ன இருக்கலாம், அதெல்லாம் பெரிய பாதிப்பா இருக்க முடியாது. அதை பாருங்க, வெள்ளைப்படுத்தல் இருக்கான்னு பார்த்து அதுக்கப்புறம் ஒரு மேரேஜ் பண்ணி கொடுங்க. இல்லைன்னா ஒரு டாக்டர் அணுகுங்க, தப்பே கிடையாது. ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்து சிகிச்சை எடுத்தப்பறம் அனுப்புனா என்ன கெட்டு போகுது? 1 வருஷத்துக்கு மேல இன்னொரு வருஷம் நம்ம கூட இருந்தது என்ன?
நாளை அங்க போய் கண்ணீர் விட்டுட்டு இந்த வீட்டுக்கு வரதை விட நம்ம வீட்டுல இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து கூட போய் மேனேஜ் பண்ணி கொடுங்க. இப்ப நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா சொந்தத்திலே கேட்கலாம் சார், சொந்தத்திலே கேட்கறேன், எனக்கு காசு இல்ல, கல்யாணத்தை பண்ணி கொடுத்துருவோம் பாக்குறீங்க. அதே யோசிக்க மாட்டேங்கிறீங்க, அங்க போய் அந்த பொண்ணு கஷ்டப்படணுமா? என்னடா பெண்களை பற்றி மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்காது. ஆண் மகன்களுக்கு அந்த கதி தான். எனக்கு நிறைய பேர் வர்றான் சார், நான் இப்படி பாதிக்கப்பட்டு நான் அதாவது மோசமான கண்டிஷன்ல இருக்கேன், எங்க வீட்டுல ஒரே வலுக்கட்டாயம் ப்ரெஷர் கொடுக்குறாங்க, என்னால முடியல சார், சூசைட் பண்ணிக்கலாமாங்கிற கண்டிஷன்ல இருக்கேன் சார், என்ன சார் பண்றதுன்னு மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த பையனை வளர்த்து 18 வயசு 21 வயசு வரைக்கும் வளர்த்து உருவாக்கி திடீர்னு ஒரு பந்தத்தை உருவாக்குறீங்க. அந்த பையனுக்கு முடியலங்கும் போது என்ன பண்ண முடியும்? அந்த பையனை என்ன குறை சொல்றது? இந்த நாட்டுல எவன் வைக்கணும் இருக்கிறான்? வாலிபத்தில் தவறு செய்யாத எவனுமே கிடையாது. ஆனா தவறுக்கு ஒரு திருத்தம் வேணும். அதுதான் சிகிச்சை முறைகள். ஒரு முறை டெஸ்ட் எடுத்து பாருங்க, பார்த்துட்டு அதுக்கு சிகிச்சை எடுத்தவன் பையனாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் திருமணம் செய்தவங்க அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும், என் ஃபியூச்சர் உங்களுக்கும் அது நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கும் ஆசை இருக்கும், நம்மளும் பேரன் பேத்தி பார்க்கணும், நம்ம வம்சம் வளரணுங்கிற ஒரு ஆசை உங்களுக்கும் இருக்கும். ஆணோ பெண்ணோ பிறக்கிற குழந்தை நம்ம குடும்ப வாரிசுன்னு இருக்கணும் இல்லையா? கடைசி நேரத்துல போய் ஒரு டாக்டர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு அவன் ஐவிஎஃப் பண்ணுங்கிறது 7 லட்சம் ஆகும் 8 லட்சம் ஆகுறது இருக்கிறதெல்லாம் வித்து அவங்க கையில கொடுத்துட்டு கடைசி நேரத்துல அவன் தான் பில்டிங் கேட்டுட்டு போவான். நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த குழந்தை ஒரு நாள் பிறந்து வச்சுங்க, அங்க போய் ஐவிஎஃப் பண்ணி வளர்ந்துட்டு பிறந்துட்டு வச்சுங்க, அந்த குழந்தைக்கு என்ன செஞ்சுட்டு போறீங்க நீங்க? அந்த குழந்தை நாளைக்கு ஃபியூச்சர்ல சொல்லணும், எங்க அப்பா இது சம்பாதிச்சு எங்க அம்மா சம்பாதிச்சாங்க சொல்ல வேண்டாமா? எங்க அப்பா அம்மா என்ன போறதுக்காக இன்னொருத்தர் வளர்த்துட்டாங்கன்னு சொல்ல கடைசியில் வைக்காது. டெஸ்ட் எடுத்து பாருங்க, ப்ராப்பரா மறந்து எடுத்துக்கோங்க, அதுக்கு பிறகு மேரேஜ் பண்ணி கொடுங்க. இதுதான் என்னோட அட்வைஸ். நான் எதுவும் சொல்லவே இல்லை. குழந்தையின்மைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. உங்களாலேயே நார்மலாவே குழந்தை பாய்க்கு நிச்சயம் கொடுக்க முடியும். ஒரு ஆண்மை மகனை பொறுத்தவரை 60 மில்லியன் கவுண்டிங் வேணும், 75% மோட்டிலிட்டி பவர் வேணும். இதுதான் அவனுக்கு இருக்க வேண்டியது. அந்த உயிரணுக்கோட சேப் மாறுபாடு நார்மலா இருக்கணும். இதுதான் அவனோட பிரச்சனை. அதுக்கு தக்க மருத்துவ சிகிச்சை முறைப்படி டைம்லி கொடுத்துட்டோம்னா கண்டிப்பா ஆனால் குழந்தை பாய் கொடுக்க முடியும். பெண்ணை பொறுத்தவரை நான் மெயின் ப்ராப்ளம் மென்சஸ் ப்ராப்ளம் தான். அதை நீங்க பார்த்தாலே அது ரெகுலரா இல்லைன்னா உடனே ஒரு டாக்டர் மருத்துவ சிகிச்சை எடுத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் அதுக்கு இருக்காது. இப்ப பிசிஓடி உடனே ஒரு டாக்டர் பாருங்க, லேப்ரோஸ்கோபி பண்ணாதீங்க. சில பிசிஓடி வந்து மென்சஸ் ரெகுலர் ஆனாலே ஆட்டோமேட்டிக் அது கலைஞ்சு போயிடும். லேப்ரோஸ்கோபி பண்ணி உடம்புக்கு எடுக்காது. சிகிச்சை எடுக்கணும், முறைப்படி எடுங்க. ஒரு முறை வந்து ஆலோசனை பெறுங்க. நிச்சயமா மருந்து முதல்ல எடுக்கணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஒருவேளை சிலவங்க மருத்துவ சிகிச்சை தேவைப்படாது, வெறும் கவுன்சிலிங் மட்டும் தான் தேவைப்படும். கவுன்சிலிங் கூட முடியறதுக்கு போய் பணத்தை வேஸ்ட் பண்றீங்க. ஆனா ஒரு நல்ல டாக்டரை நம்ம அணுகுங்க, நல்ல மருத்துவரை தக்க சிகிச்சை டைம்லி எடுங்க, காலம் தாழ்த்தி எடுக்காதீங்க. ஆரம்ப நிலையிலே நல்ல மருத்துவரை சிகிச்சை பார்த்தீங்கன்னா நிச்சயமா குழந்தை பாய்க்கிறது ஒரு கனவா இருக்காது, எப்பவும் நனவாவே இருக்கும். நேரில் வாங்க, ஒரு முறை வந்து ஆலோசனை பெறுங்க. உங்களுக்கு திருப்தியா இருந்தால் அதுக்கப்புறம் மருந்து எடுங்க. நிச்சயமா உங்களால் குழந்தை பாய்க்கு கொடுக்க முடியும். அது ஆணோ பெண்ணோ கவலையப்பட வேண்டாம், நிச்சயம் குழந்தை பாய்க்கணும். டாக்டர், உங்களோட பிஸியான ஷெடியூல்ல எங்களுக்காக நீங்க நேரத்தை ஒதுக்கி இந்த டாக்டர் சொல்லுகிறார் நிகழ்ச்சியின் மூலியமா இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு எந்த அளவுக்கு வந்து கிளியரான எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்கீங்க. இப்ப நம்ம பார்க்க போறது கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கிற குமார் மற்றும் லதா தம்பதியினர். இவங்களும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ்ல நிறைய டாக்டர்ஸ்னால கைவிடப்பட்டு அச்சுச்சோ நம்மளுக்கு இனிமே குழந்தை பிறக்காதா அப்படின்ற ஸ்டேஜ்ல அவங்களுக்கு மருத்துவமனையில வந்து டாக்டர் முருகேஷ் அவர்களை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு கிடைச்ச அழகான பியூட்டிஃபுல் கிஃப்ட் தான் அவங்க கிட்ட இருக்கிற இப்ப ஒரு பெண் குழந்தை. இப்ப நம்ம அவங்க கிட்ட லைவ்லியா கேட்க போறோம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. வணக்கம், உங்க பேர் என்ன? வணக்கம், நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து வரோம். என்னோட பேர் லதா. உங்க பேர் சார்? வணக்கம் மேடம், நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரோம். என் பேரு குமார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க குமார்? இப்போ கார்பெண்டர் வேலை பண்ணிட்டு இருக்கேன் மேடம். ஓகே, மருத்துவமனை பத்தி எப்படி தெரிஞ்சது, அதோட அனுபவம் எப்படி இருந்தது? எங்களுக்கு திருமணமாகி 7 வருடங்கள் ஆகுது. இது வரைக்கும் குழந்தை பிரச்சனைனால ரொம்ப கஷ்டப்பட்டோம். கல்யாணமான முதல் வருஷத்துல இருந்து எந்த ஃபங்க்ஷன் பண்ணாலும் எல்லாரும் எதுவும் விசேஷம் இல்லையா, குழந்தை இல்லையா அப்படி கேட்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். வீட்டுல ஒரு மகிழ்ச்சியே இல்லாத சூழ்நிலை இருந்துச்சு. இதாலேயே வீட்டுல மாமியார் மருமகள் சண்டை அது இதுன்னு பிரச்சனைகள் பெருசாகிட்டே போச்சு. ஒரு கட்டத்துல எங்க அம்மா வந்து இந்த பொண்ணு மேலதான் பிரச்சனை, இந்த பொண்ணு வேண்டாம்னு சொல்லி வேற ஒரு பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. எங்களோட காதல் திருமணம். லதாவை நான் இழக்க விரும்பல. இதுக்காக பல மருத்துவர்களை பார்த்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டோம்.
ஆனா எந்த ஒரு பலனும் கிடைக்கவே இல்லை. அப்பதான் ஒரு தெரிந்த நண்பர் மூலமா சென்னையில டாக்டர் முருகேஷை பத்தி தெரிய வந்தது. சோ நீங்க அப்படி தெரிஞ்ச உடனே நீங்க இதுக்காக வந்து கோயம்புத்தூர்ல இருந்து ட்ரீட்மெண்ட்க்கு வந்தீங்க. இதுக்காக நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வந்து டாக்டர் முருகேஷ் அவர்களை பார்த்தோம். அவர் தகுந்த ஆலோசனைகளையும் அந்த மருந்துகளையும் எடுத்துக்கிட்ட பிறகு இப்ப எங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. பெண் குழந்தை வந்து அப்படியே அம்மா மாதிரி அழகா இருக்காங்க. சோ எப்படி இருந்தது உங்களுக்கு வந்து டாக்டர் முருகேசன் சார் பார்க்கும்போது? ஒரு ஹோப்ஃபுல்லோட தான் வந்திருப்பீங்க, நம்மளுக்கு எங்கேயாவது ஏதாவது நல்ல பலன் கிடைச்சிடாதா அப்படின்னு. எப்படி இருந்தது சார் வந்து பார்க்கும்போது? வரும்போது ஒரு சில தயக்கங்களோட வந்தோம். பல இடங்களை பார்த்ததால இங்க எப்படி இருக்கும்னு தெரியாத ஒரு தயக்கத்தோடய வந்தோம். ஆனா டாக்டர் அவரோட பேசும்போது அவரோட வார்த்தைகளும் ரொம்ப நம்பிக்கை கொடுத்துச்சு எங்களுக்கு. அப்பதான் வந்து கண்டிப்பா இதான் நம்ம சரியான இடம், இவ்வளவு நாள நம்ம இதை கண்டுபிடிக்காம இருந்துட்டுமே ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தோம். அவரோட ஆலோசனைகளை கேட்ட பிறகு ரொம்ப நம்பிக்கை வந்துச்சு. அந்த மருந்துகளை சாப்பிட்ட 3வது மாதத்திலேயே எங்க கன்சீவ் வாங்கிட்டாங்க. வெரி குட், வெரி குட். நீங்க சொல்லுங்க லதா, எப்படி இருந்தது? நீங்க வந்து சென்னைக்கு வந்திருக்கும் போது கண்டிப்பா வந்து தளர்ந்து போய் இங்கேயாவது ஏதாவது நடந்துராதா அப்படின்னு நினைச்சுதான் வந்திருப்பீங்க. பட் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி இருந்தது? என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, அவர் சொன்ன மாதிரி எங்களோட லவ் மேரேஜ். கல்யாணம் ஆன முதல் வருஷத்துல இருந்து எல்லாரும் அவர் சொன்னதான், எல்லா பக்கம் எங்களை ஒரு மாதிரி குழந்தை இல்லையா, இன்னும் குழந்தை இல்லையான்னு கேள்வி கேட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில நிறைய ஹாஸ்பிட்டல் எங்க அம்மா அப்பா சைட்லயும் பார்த்தோம், அவங்க வீட்டு சைட்லயும் பார்த்தாங்க. அவர் சொன்ன மாதிரிதான் ஒரு கட்டத்துல என்ன வேண்டாம்னு ஒதுக்குற அளவுக்கு அவங்க வீட்டுல எல்லாரும் முடிவு எடுத்துட்டாங்க. அந்த சமயத்துல என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டனால என்னை இழக்கிறதுக்கு மனசு இல்லாம ஒரு ஹாஸ்பிட்டலும் ஒரு பக்கமும் எப்படி சொல்றது, சம்பாதிக்கிற காசு மொத்தமும் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணேன். அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல நானே மனசு வெறுத்து போய் எல்லா பக்கமும் பார்த்துட்டேன், எனக்கு குழந்தை இல்லை, நீங்க வேற மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கிங்கன்னு கூட அவரை கட்டாயப்படுத்தினேன். அவர் சொன்னாரு, இதுக்கு கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் இல்லாம இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி சென்னையில டாக்டர் முருகேஷ் அவர் வந்து அப்படி சொல்லும் போது ஃப்ரெண்டு மூலியமா இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குமா, வா போலான்னு சொல்லும் போது உங்க மனசு எப்படி இருந்தது? அப்ப உண்மையை சொன்னா, நான் அங்கிருந்து வரும்போது எனக்கு எல்லா பக்கமும் பார்த்துட்டோம், இதுவும் அவரோட மன நிம்மதிக்காக தான் நான் வந்தேன். நான் வந்துட்டு டாக்டர் முருகேஷ் சாரும் அவரோட ஒய்ஃப் ரேகாவையும் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க பேசுனதுலயும் எனக்கு வந்து ஒரு குழந்தை கிடைச்ச ஒரு மன நிம்மதி இருந்துச்சு. அதுக்கப்புறம் 3 மாசம் டேப்லெட் எடுத்துக்கிட்டேன். 3வது மாசம் டேப்லெட் எடுத்துட்டு திடீர்னு ஒரு நாள் இவருக்கு நான் சஸ்பென்ஸா சொன்னேன் போன்ல, நான் கன்சீவ் ஆயிருக்கேன் அப்படின்ட்டு. எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த அனுபவம் 2 பேருக்கும்? ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் பிள்ளை செல்வம் தான் பெரிய செல்வம் அப்படின்னுவாங்க. சோ அந்த குழந்தை நம்மளுக்கு வரப்போகும் தெரிஞ்ச உடனே மகிழ்ச்சிக்கு ஒரு அளவே இல்லை. இன்னைக்குதான் உண்மையா ஒரு ஜெயிச்ச மாதிரி இருந்தது. அந்த பீரியட் ஆஃப் டைமிங்ல நீங்க உங்க ஒய்ஃபை எப்படி கேரிங்கா பாத்துக்கிட்டீங்க? நீங்க பாத்துக்கிட்டீங்க, பிளஸ் சாரும் மேமும் எப்படி எல்லாம் கேர் கொடுத்தாங்க உங்க ஒய்ஃப்க்கு? அவங்க ஒவ்வொரு மாதமும் வந்து ரெகுலரா செக்அப், மருத்துவ ஆலோசனை எல்லாம் கொடுத்துட்டே இருந்தாங்க. எப்பப்போ ஸ்கேன் பண்ணணும், என்னென்ன மருந்துகள் எடுத்துக்கணும், உணவுகள் என்னென்ன எடுத்துக்கணும், பழங்கள் என்னென்ன சாப்பிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையா பாத்துக்கிட்டாங்க. தகுந்த ஆலோசனைகளை கொடுத்துட்டாங்க. சில சமயம் நாங்க வரனாலும் அவங்களே எங்க தொடர்பு கொண்டு என்னென்ன மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்லாம் கேட்டு எங்களை ஃபர்தரா ஃபாலோ பண்ணிட்டாங்க. அது மூலமா ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தை நாங்க பெற்றெடுக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு இந்த ஆரோக்கியமான பெண் குழந்தையை பார்த்ததுக்கு அப்புறம். ஆனா இந்த கடந்த வருடங்கள்ல கஷ்டப்பட்டு இருக்கும் போது நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. பட் ப்ராப்ளம் யார்கிட்ட இருந்தது? ப்ராப்ளம் 2 பேர்த்திட்டயுமே இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்க பார்த்த பல இடத்துல சொன்னாங்க. எனக்கு மந்த்லி மென்சஸ் பிரச்சனை இருந்தது, அவருக்கு உயிரணுக்கள் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு இடத்துல ஒரு ரிசல்ட் கொடுத்தாங்க. அது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் கேட்கும் போது வந்து இங்க நம்மளுக்கு இந்த பாக்கியமே கிடைக்காம போயிருக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த உங்களுக்கு இப்படி வந்து ஒரு சஸ்பென்ஸ் ஆஃப் அந்த 3rd மந்த்ல கிடைச்ச ஒரு சந்தோஷமான செய்தி வந்து உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். சோ இந்த ஒரு அனுபவத்தை நிறைய நேயர்கள் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா சொல்லணும்னா, 7 வருஷமா நாங்க படாத கஷ்டப்பட்டுட்டு இங்க வந்த 3 மந்த்ல எங்களுக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ் கிடைச்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க குழந்தை கையில இருக்கு. எங்க பொண்ணு பேர் லாவண்யா. எந்த மாமியார் என்னோட ஹஸ்பண்டுக்கு இன்னொரு திருமணம் முடிக்கலாம்னு சொன்னாங்களோ அவங்களே இன்னைக்கு என் பொண்ணை தாங்கி பாக்குறாங்க. அப்படி போறீங்க. இது எல்லாரும் டாக்டர் முருகேஷ் சார கன்சல்ட் பண்ணணும். குழந்தையின்மை ப்ராப்ளம்னால ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு ட்ரூத்ஃபுல்லான ஒரு பேட்டி அப்படின்னா அது இதுவா தான் இருக்கும். கண்டிப்பா ஒரு சந்தோஷமான ஒரு கிஃப்ட் உங்க கையில கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நம்பிக்கையோட வாங்க. எல்லாத்த விட மெடிசின்ஸ் அதெல்லாம் கூட செகண்டரி, ஆனா ஒரு அணுகுமுறையில ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் கொடுக்கறதுல வந்து டாக்டர் முருகேசன் சார் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுத்திருக்காங்கன்றதே நான் உங்களை அடுத்த தம்பதியரா பாக்குறேன். ஏற்கனவே ஒருத்தவங்க சொன்னாங்க. சோ சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. சோ வியூவர்ஸ்க்கு உங்களோட சந்தோஷத்தை நீங்க பதிவு செய்யலாம். உண்மையா ஒரு விஷயம் சொல்லணும்னா, நாங்க இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்தை விட டாக்டர் முருகேஷ் சாரை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் இருக்கிற சந்தோஷம் தான் அதிகம். எல்லாரும் டாக்டர் முருகேஷ் சாரை வந்து பாருங்க, உங்க லைஃப்ல ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. குழந்தை இன்னைக்கு வாய்ப்பே கிடையாது இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா. சார் அவ்வளோ கைராசியான டாக்டர். கண்டிப்பா எல்லாரும் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க.
தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் குமார் அண்ட் மிஸ்ஸஸ் குமார் அண்ட் லாவண்யா பாப்பா. உங்களுக்கு எல்லாருக்குமே என்னோட ஹார்ட்டி தேங்க்ஸ். ரொம்ப அந்த யதார்த்தமான இந்த விஷயத்த நீங்க மக்கள் கிட்ட பதிவு செஞ்சது ரொம்ப ரொம்ப நன்றி. குழந்தையின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனையே இல்லைங்க. டாக்டர் முருகேஷ் மற்றும் ரேகா முருகேஷ் அவங்க ரொம்ப அழகான ட்ரீட்மெண்ட் கொடுத்து இவங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷமான கிஃப்ட கையில கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பலன் கிடைக்கும். Thank you so much. இனிமையான இல்லற வாழ்க்கையை நிரந்தரமாக பெற to get permanent and peaceful life. நீங்கள் நரம்பு தளர்ச்சியால் இல்லற சுகத்தை இழந்தவரா? குழந்தை இல்லாமல் பல டாக்டர்களால் கைவிடப்பட்டவரா? சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவரா? சோரியாசிஸ் போன்ற தோல் நோயால் அவதிப்படுபவரா? மூட்டு வலியால் முடங்கி கிடப்பவரா? ஆஸ்துமா மற்றும் சைனஸ் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவரா? உங்களின் குழந்தை ஆட்டிசம் எனப்படும் குறைபாட்டால் பாதிக்கப்பட்டு மூளை வளர்ச்சி இல்லாமல் காணப்படுகிறதா? இனி கவலையே வேண்டாம். உங்களின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண டாக்டர் எஸ் முருகேஷ் சீஷல் ஹெர்ப்ஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர், சித்தா ஆயுர்வேதிக் அண்ட் நேச்சுரோபதிக் மெடிசின்ஸ், Number 26, Shishal Avenue, Akkarai, ECR Road, Chennai, Tamil Nadu, India. Pin code 600119. முன்பதிவிற்கு for appointment. Phone number 04446890072. Cell number +917358583118 and +919444732995. Email ID supports@shishalherbs.com and contact@shishalherbs.com and shishalherbs1966@gmail.com. Facebook ID Shishal Herbs. Instagram ID Shishal Herbs. Website www.shishalherbs.com. டாக்டர் அவர்களை சந்திக்க முன்பதிவு அவசியம். முன்பதிவு பெற்று வரவும். சென்னை தலைமை மருத்துவமனையானது தினசரி காலை 9 மணி முதல் 12 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரையிலும் டாக்டர் அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை மற்றும் சிகிச்சை பெறலாம். டாக்டர் அவர்கள் மருத்துவ முகாம் செல்லும் நாட்களில் சிறப்பு மருத்துவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை பெறலாம். டாக்டர் அவர்கள் பாண்டிச்சேரி, கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோயில், கரூர், சேலம், கோவை, ஓசூர், வேலூர் போன்ற உள் மாவட்டங்களிலும், பெங்களூர், மும்பை, கல்கத்தா, டெல்லி போன்ற வெளி மாநிலங்களுக்கும், இலங்கை, கனடா, ஜெர்மன், இத்தாலி, பிரான்ஸ் போன்ற வெளிநாடுகளுக்கும் விஜயம் செய்கிறார். டாக்டர் அவர்களை சந்திக்க முன்பதிவு அவசியம்.